திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் அரசு ஊழியர் முனியப்பன் தாமாக முன்வந்து திமுக பெண் கவுன்சிலரின் காலில் விழுந்த சிசிடிவி காட்சி. தாமாக முன்வந்து பெண் கவுன்சிலரின் காலில் விழுந்த அரசு ஊழியர் முனியப்பனிடம் திண்டிவனம் டிஎஸ்பி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சையத். இது பற்றிய மேலும் விவரங்கள். வணக்கம். திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் அரசு ஊழியர் பணிபுரிந்து வருகிறார். திமுக பெண் கவுன்சிலரின் காலில் விழுந்து சிசிடிவி காட்சி ஒன்று வெளியாகி உள்ளது. திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் அரசு ஊழியர் பணிபுரிந்து வருகிறார். நகராட்சி ஆணையர் அறைக்கு நகரமன்ற தலைவரின் கணவர் ரவிச்சந்திரன், திமுக பெண் கவுன்சிலர் ரம்யா ஆகியோர் அரசு ஊழியரை அறைக்கு அழைத்துள்ளனர். திமுக பெண் கவுன்சிலர் ரம்யா தன் வார்டில் நடைபெறும் பணிகளுக்கு நிதி ஒதுக்குவது தொடர்பாக அரசு ஊழியரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு ஊழியரை பெண் கவுன்சிலர் மன்னிப்பு கேட்டு சொல்லியுள்ளார். அப்பொழுது மன்னிப்பு கேட்டுவிட்டு தானாகவே அரசு ஊழியர் திமுக பெண் கவுன்சிலர் காலில் விழுவும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. திமுக பெண் கவுன்சிலர் காலில் விழுந்தது ஏன் என அரசு ஊழியர் திண்டிவனம் டிஎஸ்பி தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மேலும் கவுன்சிலர் ரம்யா மீதும் நகரமன்ற தலைவர் கணவர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி தற்போது அரசு ஊழியர் திண்டிவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் தானாக தான் மன்னிப்பு கேட்டுவிட்டு நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன் என அவர் தனது ஒரு விளக்கமும் அளித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சையத். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.